ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் கிளாக் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொதல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ மொதல் ரவுண்டில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னப்பா இது இப்படிலாம் நீங்கள் அடிச்சு தூக்குவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி பயங்கர க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். சபரி டீம் வந்து முதலே முடிச்சிட்டாப்ல. அவர் 35 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பரபரப்பாக முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்னென்ன டீம் என்னென்ன மாதிரி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபு லைக்கை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த வாரம் கிளாக் டாஸ்க். ஸோ எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடலாம். ஆனால் 3 பேரும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா வின்னராக வந்து அறிவிப்பார். ஸோ வந்து நம்ம சபரி டீம் வந்து முடிச்சிட்டாங்க. என்னடா அது விறுவிறுன்னு முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சபரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாப்புல. 25 நிமிஷத்தை 28 நிமிஷத்தில் முடிச்சிட்டான். பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க, சரியான வைப்பு. அதுவும் விக்ரம் டான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அட்டையை கிளப்புது. சுப்பி அரோரா பின்னிட்டாங்க. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். அது முடித்த பிறகு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனி டீம் வந்து முடிக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் தான் கனி டீம் முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம அமித் டீம் வந்து முடிக்கிறாங்க. அவங்க முடித்தது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்ன போனார். ஸோ அவர் முடித்த அந்த மணி அப்படிங்கிறது 36 38 அந்த ரேஞ்ச், 36 37 சரிங்களா, அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து அவங்க போகிறாங்க. ஒரு முன்ன பின்ன ஒரு 2-3 நிமிஷம். ஓகே, ஸோ அவங்க கொஞ்சம் க்ளோஸ். அதுக்கு அடுத்து நம்ம கனி அணி அவங்க நடக்கிறத பார்த்து வேகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 39-40 நிமிஷம் மேலே, இன்னும் 2 நிமிஷம் அதிகம் இவங்களோட. அப்போ யார் நெருக்கமாக இருக்கா 35 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அமித் டீம் தான். ஸோ அதனால் அமித், சாண்ட்ரா, திவ்யா மற்றும் நம்ம வினோத் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஸோ போனவனே செம்ம சீன் அமித்லாம். நாங்கள்லாம் வந்து ஒரு இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்டு, நாங்கள் வந்து 60 அது ரெண்டும் சேர்த்து தான் 1 நிமிஷம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா அமித்தோடைய ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அது ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க ஸ்லோவாக பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களா, அது ஆக்சுவல் டைம் கூட மேட்ச் ஆகி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் 3 நிமிஷம் கூட தான் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க வின்னு. அவங்களுடைய இதில் வைப் அந்த அளவுக்கு இல்லை. லாஸ்ட்டாக நம்ம கனி டீமு கேவலமாக தோத்தாங்க. அவங்க தான் சீக்கிரம், அவங்க லேட்டு, இவங்க தான் ஓரளவுக்கு கிட்ட அப்படிங்கிறப்ப பிக் பாஸ் வந்து இந்த டீமை அறிவிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். நம்மளும் இனிமேல் டைம் நோட் பண்ணி உட்காரணும் போல். ரிவ்யூவர்ஸ் நிறைய வேலை இருக்குது இந்த டாஸ்கில். ஏன்னா இவங்க இந்த சாண்ட்ரா டீம் ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே கொஞ்சம் உருட்டல் பிரட்டல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க? எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அதனால் நம்ம பொறுமையாக இருப்போம். இது வந்து இவங்களுக்கான முதல் வெற்றி. ஓகே, இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் கூட்டு வந்து 24 வச்சுக்கலாம். அந்த 4 பேரில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஃபேமிலி 24 ஹவர்ஸ். அது பாகம் பிரிக்கிறதுக்கு செம சண்டை வரும். திவ்யா விட்டு கொடுத்துரும், சரி அண்ணன் வரட்டும் பிரச்சனை என்னன்ட்டு, என் ஃபேமிலி கூட வேணான்றோம். ஆனால் அமித் அவர் குழந்தைக்கு பார்க்கணும்பாரு, வினோத் அதுக்கு மேலே என் குழந்தை வேணும்பாரு. ஸோ அதனால் அதுக்குள்ளே பயங்கர சண்டை. ஆனால் சாண்டை தான் வின் பண்ணுவாங்க. அதுதாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏம்மா இருமா கொடுத்துட்றோமா அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருவாங்க. சரியா, இது ஒரு பக்கம் போகுது. அடுத்து இந்த டீமை எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கனி பிளான் பண்ணுறாங்க. அப்போ இவங்களை திசை திருப்பதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்ப ஆதிரை கமருதினை வச்சு தான் அந்த 3வது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. பார்வதியுடைய கிரைண்ட், பார்வதியுடைய மைண்டு கேம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எப்படி விளையாண்டு இவங்களை சிதைச்சிருக்காங்களா இல்லை இவங்க செருப்படி வாங்கினாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஆனால் பார்வதியுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இந்த டீமை ஜெயிக்க விட்டோம் அப்படின்னா பிரஜன் உள்ளே வந்தாருன்னா கேம் வந்து எப்படினாலும் மாறலாம் அப்படிங்கிறது நம்ம பார்வதிக்கு தெரியாமையா இருக்கும். அதனால் யாருனாலும் ஜெயிக்கலாம், பிரஜன் டீம் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த கேமை வந்து அவங்க அணுகுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ தான் ரிசல்ட் வந்து தெளிவாக வந்துச்சு. ஆக்சுவலாக 36 நிமிடங்களில் முடிச்சிருக்காங்க நம்ம அமித் டீம். 1 நிமிஷம் தான் டிலே. ஸோ எப்படி அது வந்தாங்கன்னு தெரில. கடைசி கொஞ்சம் லீடிங் தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படியோ கடைசி மேட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் 39 கனி, 28 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சபரி. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸாக இருந்தது அப்படிங்கிறது கரகாட்ட டீம். ஸோ கரகாட்ட டீமில் யார் வின் பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஆக மொத்தம் இந்த டாஸ்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது, உணரவும் முடியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம். இப்போ இவங்களுடைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இவங்களை என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வகுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஓவனில் அந்த டைம் போகும்ல, அப்போ வந்து எண்ணிக்கிறாங்க. அப்புறம் வெளியே வந்து சுபிக்ஷா இன்னொரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 1 2 நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்றுட்டு வந்துட்டு
இப்போ கரெக்டா அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட்டாக வந்து போய் கொண்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பிரேக் பண்ணி யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பட் வீக்லி டாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் ஒரு பிசிக்கல் டாஸ்க் வரும்ன்ட்டு. பட் ஃபன் டாஸ்க்காக போயிடுச்சு அப்படிங்கிறது தான். சரி, இந்த சீசனில் பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா ரத்த கலவை ஆயிரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் மேபி இந்த டாஸ்க் வந்து போயிருக்காங்கன்னு பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த டாஸ்க் ஃபன்னாக தான் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.